சார் வணக்கம். வணக்கம். சார் இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இடி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறதாவும் தமிழ்நாடு போலீஸ்க்கு. அதன் அடிப்படையில இங்க இந்த வேலை வாங்கி தருவதற்காக பணம் வாங்குனாங்கன்னு ஏற்கனவே ஒரு வழக்கு வேற ஒரு இதுல சம்மந்தம் இதுலயும் அந்த மாரி இருக்கு. இது விசாரிங்கன்னு சொல்லி சில தகவல்கள அவங்க குடுத்திருப்பதா சொல்றாங்க. அது எப்படி போகும்? என்ன விஷயம் சார் அது? இடி ஏற்கனவே ஒரு வழக்குல சிபிஐ வழக்கு விசாரணையில பிரெடிகேட்டட் அஃபென்ஸ் அது மூலியமா மூல வழக்கு மூலியமா உள்ள வந்தாங்க. அந்த சிபிஐ வழக்கு ரத்து ஆனவுடனே இடியால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த வழக்க அவங்க அதுலேருந்து விலகுற மாரி ஆயிடுச்சு. அது இல்லாம இந்த ரவிச்சந்திரன், கே.என். நேரு தம்பி அந்த இது சம்மந்தமா அந்த ரெய்டுலாம் போனபோது, அதில கிடைச்ச தகவல்கள், இன்னும் பல்வேறு தகவல்கள் அடிப்படையில, மூல வழக்கு இல்லாம இடி எதுவும் பண்ண முடியாது. அதனால லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க விசாரிக்கணும். எங்களுக்கு கிடைச்ச தகவலு, வேலை அதாவது தேர்வு இடத்துலயே மாணவர்கள்ட்டயே தேர்வுக்கான தேர்வு அடையிறது ப்ளஸ் செலக்ஷன் அந்த மாரி பணத்த வாங்கிட்டு, அதில போஸ்டிங் போட்டுருக்காங்க. அதில அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. இதில பணம் பரிமாற்றம் வங்கி மூலியமா சில இதெல்லாம் நடந்திருக்கு. எல்லாத்தையும் எடுத்துருக்கோம் நாங்க. இது சம்மந்தமா தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை இவங்க விசாரிக்கணும் அப்படின்னு லெட்டர் எழுத்துனதாக தகவல் அப்படின்னு அந்த செய்தி இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கு. ப்ளஸ் இவர்கள் அதில் கூடுதலாக பல தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி போகும்னு தெரியல. ஏற்கனவே சில தனிநபர்கள் இதே மேட்டரை லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகாராக கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை தான் பொதுவாக தெரியுமே, கவர்மெண்ட் இதுன்னா அந்த கவர்மெண்ட் இதில் பெருசாக வழக்கு பதிவு செஞ்சு இது பண்ண மாட்டாங்க. அதை மீறி நடந்துச்சுன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டாலும் இடி உள்ள வந்துடும். அவர்களுக்கு எஃப்ஐஆர் போடுவாங்களா சார்? எப்படி போடுவாங்க? போடுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது கே.என். நேரு அவர் கீழே வர்ற துறை. அவர் எவ்வளவு முக்கியமானவர்னு தெரியும் இந்த ஆட்சியில. அதனால என்ன தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனை பெருசாக வெடிச்சிருக்கு. ஆனால் இது அப்படியே சாதாரணமாக போகிற பிரச்சனை கிடையாது. அதனால் இது எப்படி போகும்னு தெரியல. இந்த ஆட்சியில் இருந்தாலும் அடுத்த ஆட்சியில் வழக்கு பதியப்பட்டு விசாரணைக்காக வழக்கு பதியப்பட்டு தொடர்றதாக வாய்ப்பு இருக்குது. இடி எடுத்த தகவல்கள் அடிப்படையில் சென்னை காவல்துறைக்கு இடி உத்தரவுன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி அப்படி உத்தரவு போட முடியாது, வாய்ப்பு கிடையாது. அதான் இவங்க டிஜிபி நியமனமே யூபிஎஸ்சி உச்சநீதிமன்ற உத்தரவு, யூபிஎஸ்சி பேனலில் 3 பேர் அனுப்புவாங்க, அதுலேருந்து எடுக்கணுன்றது உச்சநீதிமன்ற உத்தரவு 2018. அதையே இது வரைக்கும் இவங்க மதிக்கலையே. உச்சநீதிமன்ற உத்தரவுன்னா ஒரு டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி, தலைமை டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி 3 மாதம் முன்னாடியே பேனல் அனுப்பணும். இவங்க பேனலே அனுப்பல. பேனல் அனுப்பாமல் வச்சுருக்காங்க. பொறுப்பு டிஜிபி போட போகிறாங்கன்னு ஒருத்தர் வழக்கு போடுறாரு மதுரை கிளையில். அதுக்கு இவங்க அங்கே போயிட்டு மதுரை கிளையில் இல்லை எல்லாம் ப்ராசஸ் கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்றாங்க. உடனே மதுரை கிளை இதான் ப்ராசஸ் கரெக்டாக போதாமே, போட்டோம், ஒருவேளை தப்பாக இருந்தால் வாங்க அப்படின்னு வழக்கை முடிச்சு வச்சிடறாங்க. ஆனால் அந்த வழக்கு இவர் எதுக்கு போட்டாரோ அதுதான் நடக்குது. இவங்க பேனலே அனுப்பாமல் இவர்களே நெருக்கடியை உருவாக்கி அந்த நெருக்கடிக்கு தீர்வுன்ற மாதிரி பேனல் இவர் ரிட்டையர் ஆகுறாரு. பேனல்லாம் இதாகல, அதனால பொறுப்பு டிஜிபின்னு போடுறாங்க. இது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது. ஏன்னா இவங்களுக்கு தைரியம், வழக்கம் போல் உத்தரப்பிரதேசம் பாரு அவன் மீறி இருக்கான், பஞ்சாப் பாரு அவன் மீறி இருக்கான், உத்தரகாண்ட் பாரு அவன் மீறி இருக்கான், அப்போ நாங்கள் மீறினா என்ன? அப்படி மீறினா பார்த்துக்கலாம், உச்சநீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது. சரி, இந்த அதிகாரிகள் ஏன் இவர் வரக்கூடாது, நியாயப்படி ஏன் வரக்கூடாதுன்னா அதுக்கு பதில் இல்லை. இப்போ என்ன சிஎம்க்கு தெரியுமா இவர் வேணாம் இவர் வேணும்னு? அது கலைஞர் காலத்தோட போச்சு. கலைஞருக்கு ஒவ்வொரு ஆஃபீஸரும் தெரியும் இவர் இப்படி இவர் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. அப்போ யார் முடிவு பண்ணுறா? அதுக்கு பிறகு இவர்கள் பொறுப்பு டிஜிபி நியமிச்ச பிறகு என்ட்ரி தீபன் உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு, கண்டெம்ட்டு. அங்கே போய் இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பேனல் அனுப்பிச்சிட்டோம், 8 பேர் கொண்ட பேனல் அனுப்பிச்சிட்டோம், அது வந்தோடனே நாங்கள் நியமிச்சிடறோம் அப்படின்றாங்க. எப்படி இங்கே வேறு பதில், அங்கே வேறு பதில். உடனே உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, சரி அப்படின்ட்டு யூபிஎஸ்சிக்கு ஒரு இது போடுறாங்க, நோட்டீஸ் போடுறாங்க, சீக்கிரம் இந்த பேனலை ரெடி பண்ணி அனுப்புங்க, நீங்கள் வந்தோன்னே போட்டுருங்க. பேனல் ரெடி பண்ணி அவங்க அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ 8 பேர் கொண்ட பேனல் போச்சு, அதில் 3 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வச்சுக்கிட்டு போடாமே இருக்காங்க. இதுக்குள்ளே கரூர் சம்பவம் நடந்ததா, அந்த மேட்டர் பின்னாடி போயிடுச்சு, அப்படியே தள்ளிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அவர் அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு, அவர்கள் இஷ்டத்திற்கு வேண்டிய ஆட்களை பட்டியலில் அனுப்புனா அதனால தான் மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பயங்கர வினோதமான விஷயங்கள். அவர்கள் இஷ்டம் இவர்கள் இஷ்டம்லாம் யூபிஎஸ்சியில் கிடையாது. யூபிஎஸ்சின்றது ஒரு தனி அமைப்பு. அதில் தான் தேர்வு நடத்தி
சிவில் சர்வீஸ் தேர்வு நடத்தி ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் எல்லா இதுவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அந்த அமைப்பையே நீங்கள் கேள்விக்குள்ளாகிற மாதிரி தானே. இல்லை, ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எந்தெந்த ஏஜென்சிலாம் இண்டிபெண்ட்னு சொல்கிறாங்களோ அது எல்லாத்துலேயுமே மத்திய அரசு அப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க. குற்றச்சாட்டு அப்படி இருக்கு. பேசவே முடியாது. அப்படின்னா நீங்கள் எது மேலேயும் உச்சநீதிமன்றத்தையும் சொல்லிட்டு போயிடலாம். பிஜேபி இங்கே ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் கூட நம்ம பொதுவான அமைப்புகள்னு சொல்கிறோம். ஆனால் அது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் வருது, அவங்களுடைய ரோல் இருக்குன்ற சந்தேகத்தை நம்ம எழுப்புற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் மேலே இவங்களுக்கு சந்தேகத்தை எழுப்புறாங்க. யூபிஎஸ்சி அப்படி பண்ணவே முடியாது. ஏன்னா யூபிஎஸ்சி இந்தியா முழுவதும் சிவில் சர்வீஸ்க்கான தேர்வு, ஐஏஎஸ், ஐபிஎஸ்சி இவர்களுக்கான தேர்வு. அந்த தேர்வுலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி பண்ணுறது. அது எனக்கு என்னென்னலாம் நீங்கள் பண்ணிக்கலாம், சிஸ்டத்தையே உடைச்சிரும். அது பண்ண முடியாது. இவர்களுக்கு என்னென்னா எதை எடுத்தாலும் நாங்கள் இது பண்ணுவோம், எங்கள் திருப்திக்கு நாங்கள் அப்படியே திருப்புவோம் அப்படின்றதுக்கு யூபிஎஸ்சியை நீங்கள் இது பண்ணுறீங்க. அப்படின்னா நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ்ஸை கூட நீங்கள் நியமிக்காதீங்களா, நாங்களே நியமிச்சிக்கிறோம், நாங்களே தேர்வு நடத்தி டிஎன்பிஎஸ்சி மாதிரி நடத்திக்கிறோம். இதெல்லாம் படு பைத்தியக்காரத்தனம். இந்த கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது இது. நீங்கள் சில இதெல்லாம் நம்பிக்கை வச்சு தான் ஆகணும். நீங்கள் அதை நம்பிக்கை வைக்கிறத விட அந்த யூபிஎஸ்சி கொண்டு போய் மத்திய அரசு, பாஜக அரசுன்னு திணிக்கிற ஏற்பாடு இருக்குல்ல, அது தவறான பிரச்சாரம். அது அந்த வேலை பண்ணவே கூடாது. இவர்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் இன்னொன்று தான் எஸ்ஐஆர், தீவிர வாக்கு. இதில் எஸ்ஐஆர்ன்றது அது கிட்டத்தட்ட 10-15 தடவை சுதந்திரம் அடைஞ்சிலேருந்து நடந்திருக்குது. என்னமோ இப்போ நடக்க போகிறது மாதிரியும் மக்களை காப்பாற்றுறோம், வாக்கை காப்பாற்றுறோம். சரி, அது கூட ஏதாவது சொல்லிட்டு போங்க. என்னையா அதில் பண்ணுறான்னு கேட்டால், அந்த ராகுல் காந்தி ஒரு படம் வச்சுட்டு பண்ணியிருந்தாரு. நானும் உட்காந்து பார்க்குறேன், என்ன தான் சொல்கிறார் ராகுல்னு. ஒன்றுமே புரியலங்க. ஒரு இடத்துல 30 வாக்காளர் இருக்காங்க, ஒரு இடத்துல ஒரு வீட்லேயே 50 வாக்காளர் இருக்காங்க. இது எல்லாம் அயோக்கியத்தனத்தில் நடக்கும். இது தேர்தல் அந்த நடைமுறையில் வர தவறு. இங்கே எங்கே வாக்கு திருட்டு போட்டு சொல்கிறாங்க, இது பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு புரியல. அதை ஒரு பெரிய இதாக்கி கொண்டு போனாங்களா? இப்போ தமிழ்நாட்டு உட்பட பல மாநிலம் நடக்கிறதுல கொண்டு வர போகிறேன்றாங்க. இது என்னன்னா, இறந்து போனவங்க, அட்ரஸ் மாறினவங்க, விடுபட்டு போனால் சேரலாம். இடம் மாறினவங்க, இடம் மாறினதுக்கான ஆவணங்கள் கொடுத்து எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸ் கொடுத்து இது பண்ணலாம். ரெட்டை இது இருக்கும். இப்போ எனக்கே இருந்தது. நான் சேப்பாக்கத்துலேருந்து 1000 விளக்கு மாறும் பொழுது அங்கேயே இருந்து இங்கேயே இருந்து நான் தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து அதை நீக்கினேன். அப்புறம் இப்போ இடம் மாறினோன்னா மறுபடியும் நான் ஃபில் பண்ணி கொடுத்து இங்கே மாற்றிக்கிட்டேன். எங்கள் வீட்டில் என் பையனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் கிடையாது இப்போ ஓட்டு. நீக்கிட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ஒர்க் பண்ணுறாங்க. யாருக்கு போடுவான்ற மாதிரிலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இந்த தீவிர வாக்கு திருத்த பணி. இது நடைமுறை. இது அந்த என்ரோல் அந்த இதுடைய தேர்தல் நடைமுறை சட்டம் 1950-60 2 இது இருக்குது, திருத்த சட்டம். அது பீகாரில் அவங்க எப்படி பண்ணாங்கன்றது தானே கேள்வி எழுப்பு. பீகாரில் என்ன பண்ணாங்கன்னு கரெக்டாக தெரியுமா? பீகாரில் முதல்ல நீக்கிட்டாங்க. 66 லட்சம் நீக்கிட்டாங்க. இவர்கள் வாக்கு திருட்டாதுன்னு கொண்டு போனாங்க. உச்சநீதிமன்றத்தை வழக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிச்சுன்னா, உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு, ஏன் நீக்கினீங்க? இல்லை, அவங்களுக்கு ஆவணங்கள் சரியில்லை. என்ன சரியில்லை? ஆதார் கொடுக்குறாங்க, நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். குடியுரிமைக்கு எதிரானது இது, குடியுரிமைக்கான ஒரு இது ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ உச்சநீதிமன்றம் குடியுரிமை இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், அது கவர்மெண்ட் வேலை. உங்கள் வேலை இந்த அட்ரஸில் இவர் இருக்காருன்றதுக்கு ஆதார் இல்லை வேற லைசன்ஸ் இந்த மாதிரி இது அது கரெக்டாக இருந்தால் உங்கள் வேலை அவங்களுக்கு ஓட்டு இது பண்ண வேண்டியது. டேட் ஆஃப் பர்த்துக்கு பேன் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி, அவ்வளோதான். அதை தாண்டி குடியுரிமை இந்த வேலைலாம் நீங்கள் வச்சுக்கூடாது, அது கவர்மெண்ட்டு பார்த்துக்கும் அப்படின்னோடனே போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. போய் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு நடந்ததில் ஒரு 26 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க. எவ்வளோ? 6 கோடி 8 கோடி, இதில் 26 லட்சம். அதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இவங்க அதை தூக்கிக்கிட்டு இந்தியா ஃபுல்லாக சுற்றிக்கின்னு. நேற்றுமே முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அதை தான் ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். இவர்கள் அதை தூக்கிக்கிட்டு வாக்கு திருட்டு அது இதுன்னு, வாக்கு எங்கே அதில் திருட முடியும்னு தெரியல. வாக்குப்பதிவு அந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது, குறைக்கிறது, நீக்கிறது இந்த வேலை தான் நடக்குது. அதுக்கு காரணம் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. அவர்கள் பிடிச்சி வச்சுக்கிற ஒரு பிடிவாதத்தை உச்சநீதிமன்றம் உடச்சி விட்டுச்சு. இனி நீ எங்கே பண்ணாலும் ஆதார், டிரைவிங் லைசன்ஸு அந்த மாதிரி ஆவணங்கள், ஏஜ் ப்ரூஃபுக்கு இது நம்ம பேன் கார்டு, ஸ்கூல் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இது சொல்லிட்டாங்க, முடிஞ்சிச்சு. அது பிரகாரம் தான் இப்போ பீகாரில் நடந்து முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ தமிழ்நாட்டிலாம் பண்ண போகிறாங்கன்னா இது தேர்தல் நடைமுறை. இவர்கள் இங்கே என்ன தெரியுமா பண்ணுறாங்க? நேற்று பார்த்தீங்களா? வாக்குரிமை செக் பண்ணுவாங்களாம். அப்படி வாக்குரிமை இல்லாதவங்களை பிடிச்சி கொண்டு போய் முகாமில் போட்டுருவாங்க. நேற்று பேட்டி பார்த்தீங்களா? இது மக்களை தேவையில்லாமல் திசை திருப்பி அவங்கள பயமுறுத்துகிற ஏற்பாடு, பீதியை கலப்புற ஏற்பாடு. எங்கேயாவது நடக்குமாம்மா?
முதல்ல சிஏஏவே இங்கே இல்லை. சிஏஏ பற்றியே இவங்களுடைய கணிப்பு தவறு. சிஏஏன்றது இது குடியுரிமை கொடுக்குற இதுக்கு பேர் தான் சிஏஏ, நீக்கிறது கிடையாது. சிஏஏ நீங்கள் உள்ளே போய் படிச்சீங்கன்னா சுதந்திர அடைஞ்சிலேருந்து 5 தடவை வந்திருக்கு சிஏஏ. 5வது தடவை தான் இப்போ கொண்டு வரும்போது அதுன்னு பெரிய பிரச்சாரம் பண்ணி அது வரவே இல்லை. ஆனால் இவர்கள் வந்து சிஏஏ மாதிரி கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதை தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள். ஏங்க அப்போ இவங்கெல்லாம் இடதுசாரிகளாம் எந்த லிஸ்ட்லங்க சேர்ப்பீங்க? இவங்களாம் அறிவு இருக்கா இல்லையா? வாட்ஸ்அப் தகவல் இந்த மாதிரி தகவல் வச்சுட்டு பேசினா நீங்களாம் தலைவர்களாக இது சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்களை ரவிக்குமார் உட்பட கொண்டு போய் முகாமில் அடைப்பாங்கன்னு பேசுறது எப்படிங்க சரியா இருக்கும்? அவங்கள பயமுறுத்துற ஏற்பாடு தானே இது. இப்போ உங்களுக்கு ஓட்டர் ஐடி இல்லைன்னா ஓட்டு இல்லைன்னா அவங்கள பிடிச்சி கொண்டு போய் முகாமில் போட்டுருவாங்கன்னா அவன் எப்படி பார்ப்பான் பிஜேபி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை? இது தவறான திசை திருப்பல் தானே. இந்த வேலையை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இவர்கள் வந்து அந்த இடி நீங்கள் சொல்கிறபடி சொல்லி ஆர்டர் போட்டு அதெல்லாம் பெருசாக இவர்கள் போலீஸ் மதிக்கும் அப்படிலாம். ஈடியே ரைடு வரக்கூடாதுன்னு கேஸ் போகிறாங்க. அப்போ ஈடி சொன்னால் அப்படியாங்க யார் மேலாம் போடணும், என்ன நடைமுறை உங்கள் டீட்டெயில் கொடுங்க நாங்கள் போடுறோன்னு சொல்லுவாங்க. தகவல் வெளியே வந்திருக்கு, அவ்வளோதான். இதை தான் நம்ம பதிவு பண்ண முடியும். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தில் நிர்வாக குழுன்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. ஒரு 28 பேர் இருக்காங்க. புசி ஆனந்தில் தொடங்கி மாவட்ட செயலாளர்கள், கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகளை உள்ளடக்கி ஒரு குழுவை உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான லைன் என்ன அப்படின்னா, இதுவரையும் எந்த ஒரு அறிவிப்பு வெளியானாலும் புசி ஆனந்த் வழிகாட்டுதல் படி இவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள்னு அறிவிப்பு வரும். நேற்று கொடுத்த அந்த அறிவிப்பில் பார்க்கும்போது என்னுடைய வழிகாட்டுதல் படின்னு சொல்லி அந்த பவர்ஸை எல்லாம் விஜய் கையில் எடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுது. உண்மையாக ஓடி போயிட்டாருன்னா, திடீர்னு முக்கியமான முடிவு ஓடி போயிட்டாருன்னா காட்டுக்குள்ள எங்கேயாவது. அதனால இனிமேல் என்னுடைய வழிகாட்டுதல் படி, என்னுடைய வழிகாட்டுதல் படின்னு விஜய் மாறி ரொம்ப நாள் ஆகுது. விஜய் அந்த செப்டம்பர் 27 சம்பவத்துக்கு பிறகு இவர்கள் விஜயை கிட்டத்தட்ட கொலைகாரன் ரேஞ்சு கொண்டு போனாங்க. விஜய் வாழ்க்கையில் இது ஒரு புதுசான விஷயம். அவர் நடிச்சுக்கிட்டு போயிட்டு வந்திருந்தார். ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து தேர்தலுக்கு வரணும்னு அரசியலில் ஆரம்பித்தோடனே முதலமைச்சர் ஆகிடும் நம்பிக்கிட்டு வந்தார். அவர் சொன்ன அந்த கில்லி படத்தில் சொன்ன பூக்கடை கதையை மீறி அதுக்கு எதிராக இவர் நடைமுறையை கொண்டு வந்தார். நம்ம பல தடவை விமர்சனம் பண்ணியிருக்கோம். ஒரு வார்டு கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லாத ஒரு மனிதரை கொண்டு வந்து பொதுச் செயலாளராக வைக்கிறாரு. இது டேஞ்சரு. 2 விஷயம். ஒன்று, அவருக்கு அரசியல் தெரியாதனால அரசியல் கட்சி எப்படி நடத்தணும்னு தெரியாமல் போயிடும். 2வது, அவருக்கு எதுவுமே தெரியாதனால ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும் அவருக்கு. அப்போ திறமையான ஆட்கள் யாருமே உள்ளே வராமல் பார்த்துக்குவார். இது 2மே நான் சொன்னேன், ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்கள் நல்லா கவனிக்கணும். விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வரணும், ஒரு மாற்றம் வரணும் அரசியலில். நீங்கள் புதுசாக வர்றவங்க ஓரளவுக்கு நேர்மையான நியாயமான ஆட்சி நடத்துவாங்க. அப்போ இவர்கள் 2 பேருக்குமே ஒரு பயம் வரும். இதை நம்ம வரவேற்றிருக்கோம் ஆரம்பத்தில் இருந்த. நம்ம எங்கே மாறுபடுறோம்னா விஜய் உடைய நடைமுறையில் மாறுபடுறோம். உங்கள் அரசியல் கட்சியை நீங்கள் நடத்தி செல்கிற விதம் சரியில்லை, இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம், உட்கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னப்பெல்லாம் கோவப்பட்டாங்க. இப்போ பவரை டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு 28 பேர் முடிவெடுக்க முடியும். டீசென்ட்ரலைஸ் பண்ணாலும் நீங்கள் பாருங்க, இப்போ நான் சொன்னேன்ல பூக்கடை கதை, நான் சொல்லிடுறேன். ஒரு நபர் பூக்கடையில் வேலை செய்கிறாரு, அவர் ஏதோ ஒரு இதில் வேலை போயிடுது. இது விஜய் சொன்ன கதை. அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்களே என்ன பண்ணுறாங்க, முதலாளி நல்லா இருக்கான் அந்த பையன், ரொம்ப விசுவாசமானவன் அப்படின்ட்டு அவர் வச்சிருக்க பெரிய பட்டாசு கடையில் இவர் வேலைக்கு சேர்த்து விடுறாரு. ஒரு பட்டாசு கூட விற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா, தம்பி பூக்கடை ரேஞ்சை இங்கே அறிமுகப்படுத்தி, பூக்கடையில் பூ ஆடாமல் இருக்கிறதுக்கு தண்ணி தெளிச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பட்டாசுக்கு தண்ணி தெளித்து எல்லாம் நமுத்து போய் யாரும் பட்டாசு வாங்கலை, விற்பனை ஆகலைன்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த திருக்குறள் இதை இவன் செய்வான் என்றாய்ந்து அவன் விடணும்னு சொல்கிறாங்களோ அந்த இதை திருக்குறளை சொல்கிறாரு. அதை விஜய் கடைப்பிடிச்சாருன்னா இல்லை. அவர் பூக்கடைக்கு கரெக்டான ஆள், மன்றத்துக்கு கரெக்டான ஆள், பொதுச் செயலாளர். அவரை கொண்டு வந்து பட்டாசு கடைக்கு கொண்டு வந்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு தெரியாது. அவருக்கு அரசியல் தெரியாது. தெரிஞ்சிருந்தா காம்பன்சேட் பண்ணியிருப்பார். இப்போ விஜய்க்கு அரசியல் சிக்கல் இருக்குது, அவர் இன்னும் தயாராகணும். அப்போ அண்ணன் நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு டெய்லி ப்ரெஸ்ஸை பார்க்குறது, பேசுறது, வர்றது, மற்ற கட்சிகளுக்கு கவுண்டர் கொடுக்கறது. அப்புறம் அரசியல் நடைமுறை ஒன்று இருக்குல்ல. இப்போ இந்த பிரச்சனை வந்தோடனே விஜய்க்கு ஆறுதலாக இருக்க வேண்டியது அவரு. ஆனால் பார்த்துக்கலான்னா என்ன போகுது, என்ன கொலையாக பண்ணிட்டோம், நம்ம என்ன வேணும்னா பண்ணோம், பாதுகாப்பு குறைபாடு இருக்குங்க, நம்ம இல்லாட்டி கூட அடிப்போங்க, போலீஸுக்கிட்ட தான் தப்பு இருக்குது, அரசு தான் தப்பு இருக்குது, நம்ம அடிப்போம், நம்ம அதில் நிற்போம், நம்ம மக்கள்கிட்ட நம்ம பேசுவோம், நம்ம ஏன் பயப்படணும்?
நம்ம கொண்டு போலாண்ணே. ப்ரெஸ்ஸ கூட்டி இங்க பாருங்க, இதாங்க நடந்தது. நாங்க என்ன வேணும்னவா பண்ணோம்? கூட்டம் வருதுன்னா 12 மணிக்கு ஏன் வரேன்னா, நான் சார் நான் 12 மணின்னா சொல்ட்டேங்க. நான் 7 மணிக்கு வந்தேன்னா அவ்வளோ கூட்டம் வந்தா அத பார்த்துக்க வேண்டியது யாரு? கிரவுட் மேனேஜ்மென்ட் யாருங்க பண்ணியிருக்கணும்? எங்க பேர்ல எப்படி தப்பு சொல்றாங்க? நாங்க கூட்டத்த கூட்டுனோம். எங்கள நம்பி அவங்க வந்தாங்க. அதுக்கு வேணா நாங்க பொறுப்பா இருக்க முடியுமே தவிர, இதுக்கு எப்படி நாங்க பொறுப்பாக முடியும்? இது எங்க மேல சுமத்துற அபாண்டமான பழி. 2வது இந்த குழு போடுறாங்க. இவங்களே கவர்ன்மெண்ட் இவங்களுக்கு எதிரா நாங்க அரசியல் பண்றோம். எங்களுக்கு எதிரா குழு போடுறாங்க. அந்த குழுவ போட்டுட்டு மறுநாள் கவர்ன்மெண்ட் அதிகாரிகள எங்களுக்கு எதிரா தீர்ப்பு சொல்லின்னு இருக்காங்க. அப்ப அந்த குழு எப்படிங்க இயங்கும்? இது எப்படி சரியா இருக்கும்? இப்படிலாம் பேசி அடிச்சு கவுண்டர் குடுத்தீங்கன்னா, நான் புஷி ஆனந்த் இல்ல இதுதான் இருந்த பிரச்சனை. இப்ப அந்த குழு அமைச்சிருக்காங்க இல்லையா? இதுக்கப்புறம் அது சரியா வரேன், போகும்னு வரேன், வரேன், பார்க்குறீங்களா? வரேன், 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 வரேன். இதெல்லாம் புஷி ஆனந்த் பண்ணியிருந்தா, இப்ப அந்த குழு அமைச்சது கரெக்ட்டா இருக்கும். நீங்க ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. அவரு உண்மையிலேயே உடைஞ்சு போயிட்டாரு. நேத்து எனக்கு வந்த தகவலு, ரொம்ப நாள் பொறுத்து எல்லாரும் விஜய் பார்க்குறாங்கல்ல. எல்லாரும் பெஜாராயிட்டு இருக்காங்க விஜய பார்த்துட்டு. மனுஷன் உடைஞ்சு ஒல்லியாகி, உடைஞ்சு போய் கிளீன் ஷேவ் பண்ணி, ஆளே ஒரு மாதிரி குன்னி போயிட்டு இருக்காரு. அப்போ உண்மையிலேயே விஜய்க்கு இந்த 1 மாசம் மிக மிக கொடூரமான நாட்களா இருந்திருக்கு. மன உளைச்சலு, குற்ற உணர்வோட. குற்ற உணர்வுனா, அவரு நம்மளால இறந்துட்டாங்களே, நம்மள நம்பி வந்தவங்கன்ற அந்த குற்ற உணர்வு. அதனால அவரு புழுங்கி புழுங்கி ஒரு மாரி ஆயிட்டு இருக்காரு. அதுக்கு நான் சொன்ன இந்த இது நடந்திருக்கணும். புஷிலாம் இருந்து 15 நாள் ஓடி போயிட்டீங்கல்ல. கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன். நீங்க இது அப்படின்னு எப்படின்னா, அப்படி ஆமா கரெக்ட் இல்ல. நம்ம மேல என்ன இருக்குன்னு ஒரு தைரியம் வரும். இது எதுவுமே சொல்லாம தனிமையில விட்டு, கிட்டத்தட்ட அவர் உடைஞ்சு போயிட்டு இருக்காரு. அது இல்லாம அந்த சொன்ன தகவல் 100% உண்ம. ஆ எல்லார்கிட்டயும் முட்டி போட்டு அழுதுருக்காரு. இவங்க பெஜாராயி, என்னடா இது நம்ம நமக்கு ஆறுதல் சொல்ல கூப்பிட்டான்னா, இவருக்கு நம்ம ஆறுதல் சொல்ற மாரி ஆவுதுன்ட்டு, என்ன பண்றது நடந்துச்சு. நீங்க ஏன் அழுவுறீங்க? நீங்க இது பண்ணாதீங்கன்னு. எல்லாருக்குமே தெரியாத தகவலு உங்களுக்கு என்ன எல்லாருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. போட்டுட்டு, உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? எது இருந்தாலும் என்ட்ட பேசுங்க அப்படின்னு நம்பர் குடுத்திருக்காரு. பர்சனல் நம்பர். இது இல்லாம ஆதவ் அர்ஜுனாவும் பர்சனல் நம்பர் குடுத்திருக்காரு. எது இருந்தாலும் நீங்க பேசுங்க. உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் பண்றோம்ன்னு. இதுல இன்னொரு தகவல் சொல்றேன். இந்த குடும்பம் வராம இருக்கிறதுக்கான பல முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அத மீறி குடும்பங்கள் வந்திருக்கு. நீங்க முயற்சிகள் நான் சொல்றது, அவர்கள் தேவையே இல்ல. இந்த 20 லட்சம்லாம். அந்த மாரி முயற்சிகள். ஆனாலும் அந்த குடும்பம் வந்திருக்கு. அது விஜய் மேல வச்சிருந்த அவர்கள் வைத்திருக்கிற அன்பு, அந்த அபிமானம். அதற்கு விஜய் நேத்து விடை குடுத்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு பார்ட்டு. இப்ப இந்த இடத்துல நம்மலாம் அடிக்கடி சொன்னோம். ஏங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்கணுங்க. கட்சின்னா இயங்கணுங்க. இந்த 1 மாசங்க. அது துக்கம் நடந்திருக்குங்க. துக்க வீட்ல இருக்கவங்களும் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க 1 வாரத்துல. நீங்க என்ன கட்சி 1 மாசமா ஒண்ணுமே நடக்கலையா தமிழ்நாட்டுல? விவசாயிகள் பிரச்சனை பெரிய பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்குது. நெல் கொள்முதல்ல ஆரம்பிச்சு அத தொடர்ச்சியா அடுத்து இவர்கள் ஒரு இது சொல்ல, லாஸ்ட்ல அது ஒரு பொய்யி. இவரு எதிர்க்கட்சி தலைவர் நேரா போய் பல விஷயங்கள் பேட்டி குடுத்து, அதுக்காக இவரு துணை முதல்வர் அங்க போக வேண்டிய நிர்பந்தம் ஆகி, அவரு அங்க போயிட்டு கொள்முதல் நிலையத்தில இருந்து அதிகாரி குடுத்தத படிச்சுட்டு வந்துட்டாரு. அவரு இது நிலத்தெல்லாம் போய் பார்க்கல. 2,00,000 ஏக்கர் மூழ்கி கிடக்குது. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. எதுக்குமே ஒரு ரியாக்ஷன் இந்த கட்சியில இல்ல. இது இல்லாம பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. எதுக்குமே இவரு பண்ணல அப்படின்னோன, நேத்து ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா, இப்படியும் இருக்காது, அப்படியும் இருக்காது. ஒரு தெளிவான சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அறிக்கையா இருக்காது. ரூ. 40 மேட்டர் இவரு தான் வெளிய கொண்டு வந்தாரு. அது பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா, ரூ. 40ன்றது சாதாரணமா தெரியும். அதே ரூ. 40வ ஒரு 30,00,000 மூட்டை இன்டு ரூ. 40ன்னு போடுங்க. வருஷத்துக்கு அத விசாரிச்சா கிட்டத்தட்ட 200, 300 கோடி. எல்லாருக்கும் பகிரப்படுகிறது. ஈவன் விவசாய சங்கங்கள் உட்பட. அதனால தான் யாரும் கம்முக்கமா எத பத்தியும் பேசாம இருக்கிறாங்கன்றது. இது விஜய் வெறும் ரூ. 40ன்றது மட்டும். அப்ப விஜய் ஒரு விஷயத்தை தொட்டால், அது பத்திக்குது. தொடுங்களேன். நல்லா தொடுங்களேன். எப்படி ஒரு அன்புமணி ராமதாஸால முடியுது? நல்ல டீம் வச்சு தகவல கரெக்ட் பண்ணி டேட்டாவோட அடிக்கிறாரா இல்லையா? நேத்து கூட மது அருந்துவோர், போதை பழக்கத்திற்கு ஆளாகின்ற இளைஞர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்கா ஆயிடுச்சுன்னு அவரு அந்த டேட்டாவோட போடுறாரு. இந்த விவகாரத்துல, நெல் கொள்முதல் விவகாரத்துல என்னென்ன நடக்குதுன்னு டே பை டே அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு இவங்களால பதிலே சொல்ல முடியல. எப்படி அன்புமணி ராமதாஸால முடியுது? மிகப்பெரிய கட்சி தாவேகா. ஏன் முடியல? அப்ப எங்க பிரச்சனை இருக்குது? அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா பிரச்சனையும் விஜய் தலைமையில தூக்கி போட முடியுமா? அப்புறம் நீங்கலாம் எதுக்கு இருக்கிறீங்க?
சரி நாங்களாம் இருக்கோம் சார், நாங்கள் அந்த டேட்டாஸ்லாம் கொடுக்க தயார் சார், நாங்கள் ஒன்றும் சோட போயிடல சார் அப்படின்னா, அந்த டேட்டாஸை வாங்கி அதை ஒரு முறைப்படுத்தி அறிக்கையாக மற்றது விடுறதுக்கு, அப்புறம் ஃப்ரீயாக செயல்பட விடுறதுக்கு யார் பண்ணணும்? எங்கே ஸ்டாக் இருக்குது? தண்ணி தேங்கி இருக்குங்க. என்னங்க தண்ணி தேங்கி இருக்காருன்னா, ஏங்க அங்கே அடைச்சிக்கிட்டு இருக்குது. அடைப்பை யார் எடுக்கணும்? சார் அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறார் சார். இதுதான் புஷி, இதுதான் ஜான். ஜான் என்ற நபர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். பல தடவை பேசிட்டோம். கட்சிக்கு வெளியே கட்சி இந்த மாதிரி இருக்கு, ஏங்க நம்ம கட்சி இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்த முடிவு தாங்க எடுக்கணும் அப்படி சொல்லக்கூட ஆள் இல்லை. ஏங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம உடனடியாக நீங்க பேசணும், அறிக்கை விடணும், டே டு டே மற்ற நிர்வாகிகள் போய் பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கணும். உங்களால போக முடியாது. இந்த விஷயங்கள்லாம் சொல்றது எதுவுமே கிடையாது. யாராவது 4 ரிப்போர்ட்டர் வச்சுட்டு டெய்லி ஏதாவது ஒன்று கிளப்பி விடுறது. நம்ப முடியாத விஷயங்களை சொல்ல விட்டு விஜய் முடிவெடுத்திருக்கிறார், விஜய் அது பண்றார், தப்பான செய்தியும் தொடர்பு இது பண்ணி விடுறது. காங்கிரஸை பிடிப்பதற்கு கட்சியினர் கட்டளையிட்டுள்ளார். எனக்கு என்னன்னு சுத்தி வந்தா ஜான்ட்ட வந்து நிக்குது. எந்த செய்தியும் உண்மை இல்லை. அப்போ கட்சி மேல ஒரு கிரெடிபிலிட்டி எப்படி வரும்? இது ஜான் கிட்ட இருக்கிற பிரச்சனை. இந்த நிர்வாக குழு, இப்போ நிர்வாக குழு போட்டிருக்காங்க, பொருளாளர் இல்லை. ஒரு நிர்வாக குழுல மாநில நிர்வாகிகள் கம்பல்சரி இருக்கணும், பொருளாளர் இல்லை. எப்படி? ஏதாவது ஒன்று முடிவெடுக்கிறாங்க, அது உடனடியாக செயல்படுத்தணும். பொருளாளர் இருந்தால் அதற்கான நிதி மற்ற விஷயங்கள் இதாகும். பொருளாளர் இல்லாமல் எப்படி நீங்கள் போடுவீங்க? அப்போ இப்போவும் பொருளாளரை ஒதுக்குகிற ஏற்பாடுகள் இருக்குது. அந்த கரூர் விக்டிம்ஸ் எல்லாம் மீட் பண்ண இடத்துல கூட இவர் போறாரு, கார்ல தடுக்கிறாங்க, நிறுத்திட்டாங்க, ஹார்ன் அடிச்சிட்டு நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய அசிங்கம் இது. ஒரு கட்சியுடைய பொதுக்குழு நடக்குது, ஒரு கட்சியுடைய இது நடக்குது, மாநில பொருளாளரை பவுன்சர் தடுத்து நிறுத்தி ஐடி காமின்றான். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. அப்போ ஒரு ஆள், ஒரு கட்சிக்காரனே அங்கே போட்டு, ஏன்பா யாரை வருவாங்க அந்த பவுன்சர்ட்ட, ஏன் பவுன்சர்ட்ட இவர்கிட்ட கேளுங்க, அவர் யாரை சொல்றாரு உள்ள விடுங்க. பண்ணிருக்கணுமா வேணாவா? பவுன்சர்ஸுக்கு தெரியாது. தெரியாது, பவுன்சர்ஸுக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? அப்புறம் எதுங்க அவன் உயிர் வாழ்றான்? அவன் என்ன பவுன்சர்னா இது மட்டும் தானா? ஒரு கட்சி அவங்க ஹையர் பண்ணிருப்பாங்க, ஒரு கட்சி ஹையர் பண்ணா கூட ஒரு கட்சி ஒரு பொருளாளர் வராருன்னு கூட தெரியாது அவனுக்கு. தெரியாம இருக்கலாம் இல்லையா? சரி, அப்ப தெரியாம இருக்கிறான்னா அந்த இதை நான் இப்படி சொல்றேன். ஒரு கட்சி நிர்வாகி அங்க போட்டு அப்படி பண்ணிருக்கலாம். அவர் என்ன சொல்றாரோ அவரை உள்ள விடுங்க. ஏன்னா அது ஏன்னா போலீஸ்ல கூட அந்த மாதிரி நடக்கும். நீங்க ஃபங்க்ஷன்லாம் நடக்கும்போது போலீஸ் ஆஃபீஸர் நீங்க சொல்ற மாதிரி விட மாட்டான். ஒரு பெரிய பத்திரிகையுடைய ஒரு, அதாவது சிஎம்கே ஹலோ பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு இருப்பாரு. இந்த போலீஸுக்கு தெரியாது, யாருங்க நீங்க, ஐடி காட்டுங்க அப்படின்னா சிக்கலாயிடும். சரிங்க நீங்க பாத்துங்க, திரும்பி போயிட்டு அவர் ஒரு ஃபோன் பண்ணாருன்னா மொத்த மேலதிகாரி வரைக்கும் பஸ்ல மாதிரி ஆகும். அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு சில இடத்துலலாம். இப்போ ரீசெண்டாக கூட விசிகே எம்எல்ஏக்கள் வந்து இங்கே ஸ்டாலினை பார்க்க மீட் பண்ண போறாங்க, அங்க வெளியில அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல, அதுக்கப்புறம் யாரோ இன்டர்வென்ட் பண்ணி உள்ள கூட்டு போறாங்க. அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க இதுல பாத்தீங்கன்னா அது நடக்கும். டிஎம்கே இதுல எல்லாம் முக்கியமான ஆட்கள் நின்றுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல, பூச்சி முருகன் மற்றவங்கலாம் டக்குன்னு அவங்க இது பண்ணுவாங்க. நீங்க இப்போ பூச்சி முருகன் அவங்களுக்கு தெரியும், அங்கே நிற்கிற போலீஸ் எல்லாருக்கும், அவரு போய் ஒருத்தர் வர இருக்கிறான்னு பெரிய ஆளா இருப்பார் போலன்னு சொல்லிட்டு கம் பண்ணிப்பான். சிலர் சல்யூட்டும் அடிச்சு வைப்பான், எதுக்கு வம்பு அப்படின்னு. அந்த மாதிரி போலீஸ்லயே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வர்றாங்கன்னா இவங்கெல்லாம் ஒருத்தர் தெரிஞ்ச ஒருத்தரை போட்டிருப்பாங்க, அவர் ரிசீவ் பண்ணி உள்ள கூட்டுவா, அவர் ரிசீவ் பண்ணி இது பண்ணுன்னு, அவர் ரிசீவ் பண்ணி சார் இப்படி போகணும் சார், சார் இது பண்ணணும் சார். இதுதான் எல்லா இடத்துலையும். அப்போ இங்கே அது மிஸ் ஆகுது இல்லை? அப்போ ஒரு மாநில பொருளாளருக்கு இந்த இது நடக்குதுன்னா எப்படின்றது திரும்ப அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, இது ஒரு பார்ட்டு. கட்சிக்குள்ள வாரியர்ஸ் சண்டை போடுறாங்க, ரொம்ப விசுவாசமா சண்டை அவங்க அடிக்கிற இடம்லாம் தெரியுது இல்லை, மரண அடி யாரா இருந்தாலும் அடிச்சு தூக்கி போடுறாங்க. அந்த வாரியர்ஸ்குள்ள இவர்கள் ஜான் ஏற்பாடு பண்ணி வச்ச ஆட்கள் சில பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள் மூலியமா ஜான் மற்றவங்களை அடிக்க வச்சிருந்தாங்க, என்ன கூட அடிச்சாங்க. ஆனா அந்த ரசிகர்கள் நம்மளெல்லாம் அடிக்கல. நான் பல தடவை பதிவு பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ரசிகர்கள் என்னை எங்கேயுமே திட்டுறது இல்லை. ஏன்னா நம்ம விஜய் சைடு நின்று பேசுறோம். விஜயை இவங்க இப்படி பண்றாங்களே, விஜய்க்கு தப்பா வழி காட்டுறாங்களே, விஜயை நம்ம எங்கேயுமே விஜய் மேல ஒரே ஒரு விமர்சனம், இந்த மாதிரி ஆட்களை இவர் ஏன் வச்சுக்கிறார் தான். அப்போ விஜய் வரணும், விஜய் மாதிரி ஆட்கள் வரணும், ஆனால் வரும்போதே கரெக்டா வரணும். இந்த மாதிரி ஆள்லாம் நம்பக்கூடாதுன்றதான் நம்முடைய விமர்சனம். அதனால ரசிகர்கள் மட்டத்தில் நம்மளை தொடவே மாட்டாங்க. ரசிகர் போர்வையில சில பேர் அடிப்பாங்க. அதே மாதிரி இவர்கள் ஏற்பாடு பண்ண ஆட்கள் அடிச்சிருந்தாங்க. அதுலயும் சில பேர் ஒரு கட்டத்துல உண்மையை உணர்ந்து என்கிட்டயே பேசினாங்க, தப்பா புரிஞ்சுட்டாங்க அவங்கள. ஏன்னா அவர்கள் விசுவாசிகள், அவர்களை நமக்கு எதிராக திருப்பிடும் பொழுது, அவர்கள் அதை நம்பிக்கிட்டு நம்மளை அடிக்கும் பொழுது, போக போக நம்முடைய இதெல்லாம் பார்க்கும்போது, சார் நீங்க மற்றவங்க மாதிரி நீங்க பேசல, நீங்க நியாயத்தை பேசுறீங்க, நல்லதுன்னா உண்மைன்றீங்க, கரெக்டுன்றீங்க. இப்ப நான் சொல்லணும்னு அவசியமாங்க? விஜய் ஒளிஞ்சு போயிட்டாரு, உண்மையிலேயே வருத்தப்பட்டு அழுதாரு, நடிக்கிறாருன்னு நான் சொல்ல முடியாதா? நமக்கு தகவல் வந்தால் அதை பதிவு பண்ணிட்டு போயிடணும். அதுதான் ஒரு பத்திரிகையாளருக்கு அழகு. விஜய் இப்போ பிஜேபிக்கு போறாருன்னா போகலாம்,
போக போறாரு. போனால் அவருக்கு இப்போதைக்கு லாபம். கொஞ்சம் மூச்சு விட முடியும். அதுக்கப்புறம் ஒரு 40, 50 எம்எல்ஏ வந்துட்டாருன்னா, அவருக்கு அது நல்லது. இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஏன்? இந்த கட்சி நிக்கணும். இல்ல நசுக்கிடுவாங்க. நீங்க ஒரு கரூர் சம்பவத்திலே என்ன நடக்குது? எந்த அளவுக்கு நடந்தது? பொதுச்செயலாளர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒருத்தர் டெல்லிக்கு போயிட்டாரு. ஒருத்தர் மதுரைக்கு போயிட்டாரு. விஜய் தனித்து விடப்பட்டார். நடந்ததா இல்லையா? அப்ப தேர்தல் இது அவர்களுக்கு வாழ்வா சாவா போராட்டம். உங்கள விடுவாங்களா? எத்தனை தளபதிகள் இருக்காங்க. உங்கள்ட்ட தளபதிகளே இல்ல. படை வீரர்கள் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க? போலீஸு, கேஸு நடந்ததா இல்லையா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் கைது பண்ணப்பட்டார்கள். அப்போ இப்ப அதுல இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல இந்த மாரி தூண்டி விட்டு இருந்த ஆளுங்கலாம் இப்ப அம்பலப்படுறாங்க. அது ஒரு தனி பார்ட்டு. அப்ப இந்த விவகாரத்துல இந்த குழு இப்ப அமைச்சிருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஏன்னா டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்காக தான் நாங்க அமைச்சிருக்கோம். இன்னைக்கு 10 மணிக்கு ஆலோசனை கூட்டம்னு. எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரே ஒரு இதுதான் நான் போட்டிருந்தேன் பாருங்க ட்விட்டர்ல. 2 பேரு கட்சி உறுப்பினர்கள். இல்ல கட்சி சாதாரண உறுப்பினர்களுக்கும் முக்கியத்துவம் அப்படின்னு எடுத்துக்க அப்படிலாம் முடியாதா? எந்த கட்சியிலும் நடைபெறாது. அதுதாங்க நான் திரும்ப திரும்ப இல்ல சார், சொல்றேன். அவங்களுடைய வாய்ஸும் கேட்கணும்ல சார். பதவியில இருக்கிறவங்க ஒரு மேல அது அந்த சாதாரண உறுப்பினர் யாரு? முதல்ல அது சொல்லுங்க. யாரு? நம்ம ஒருத்தர் சாதாரண மரிய வில்சன் ஒருத்தர். சாதாரண இன்னொருத்தர் உறுப்பினர் யார் அவரு? அவரு பெரிய கப்பல் கம்பெனி வச்சிருக்காரு. ஓகே. புஷி ஆனந்துக்கு ரைட் ஹேண்டு. ஒட்டப்பிடாரம் தொகுதியுடைய வருங்கால எம்எல்ஏ கேண்டிடேட். இவரு எல்லாருக்கும் ரூ. 5000 தர்றன்ற அளவுக்கு பெரிய ஆளு இவரு. மரிய வில்சன் ஜேபிஆர் உடைய மருமகனோ ஏதோ ஒரு உறவினர். அப்புறம் சாதாரண உறுப்பினர்ன்றீங்க. கட்சிப்படி அவங்க சாதாரண உறுப்பினர் தானே. அததான் சொல்றேன். அப்படின்னா சாதாரண உறுப்பினர் எவ்வளவு பேர் இருக்கிறான்? நல்லா அருமையான உழைக்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. இவர்கள் திரும்பவும் புஷி ஆனந்துக்கான ஒரு டீமையே போடுறாங்க. நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. உங்க நிறுவனத்திலேயே ஒருத்தர் இருக்காரு. உங்களுடைய ஹெட் ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் தப்பு. அவர்ட்ட தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. எந்த ஒரு புது முயற்சிக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. எந்த வித இதுக்கும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. மேலிடத்துல இருந்து கேட்கறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்க அந்த கூட்டத்துல அவரையும் உட்கார வச்சுக்கிட்டு சொல்லுங்க என்ன பண்ணலான்னு கேட்டா, யார் சொல்லுவா? இன்னொன்னு அவர் ஒரு படி மேல போய் கேட்பாங்க. என்ன பத்தி நல்லபடியா சொல்லிடணும். தலைவர் கேட்கும்போது என்ன பத்தி நல்லபடியா சொல்லணும். அதுக்கு தான் அவன கொண்டு வந்தேன். இன்னொன்னு தகுதி இல்லாத ஆட்களையும் கொண்டு வந்து வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கங்க. நல்ல ஆட்கள் கேமராமேனு, ஆங்கரு, புரொடியூசரு எல்லாத்தையும் தோத்திட்டு அவருக்கு வேண்டிய ஆளெல்லாம் போட்டு வச்சிருக்காரு. அதுவும் அந்த நிறுவனம் அடுத்த கட்டம் நகர்றதுக்கு பெரிய ஒரு ஸ்டாக்கா இருக்குது. அப்போ தலைமை கூப்பிட்டு மேல இருந்து ஹெட் உட்காந்து சொல்லுங்கப்பா மீட்டிங் போட்டு சொல்லுங்க என்ன பிரச்சனை அப்படின்னா பாதி பேர் அவர் போட்ட ஆளா இருப்பாங்க. மீதி ஒருத்தர் 2 பேர் சொல்லலான்னு நினைச்சாலும் நம்மளை கட்டம் கட்டி நமக்கும் அதே கதினா பயப்படாம கம்முன்னு இருந்துருவாங்க. இல்லை சார் சார் இப்படி கூடுதலா சார் இப்படி பண்ணலாம் சார் அது பண்ணலாம் அப்படி லைட்டாக சொல்லிட்டு இருந்துருவாங்க. சரிங்க நான் எனக்கு இதில் இது இல்லை. நான் ஒரு புது டீம் போட போகிறேன். அந்த டீம் என்னென்ன பண்ணணும் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். அந்த டீமுக்கு இவர் தலைமையில் அப்படின்னு அவரே போட்டு யார் பிரச்சனையும் காரணமா அவர் தலைமையிலே போட்டு நீங்களே டீம் போடுங்கன்னா அவர் மறுபடியும் இதே டீம் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு தலைமை கிட்ட நெருக்கமா இருக்கிற ஒருத்தரையும் வெளியே தள்ளி விட்டு குழு போட்டு மறுபடியும் என்ன இது எத்தனை வேணா பேர் மாத்திக்கலாம், எத்தனை வேணா குழு பேர் அமைச்சிக்கலாம். செயல்பாடுன்னு பாத்தீங்கன்னா இயங்காது. இப்ப ஆதவர்ஜுனா எனக்கு என்னன்னு போய் ஏதாவது பண்ண முடியுமா? இவரை மீறி நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப ஜானு எல்லாத்துக்கும் பேக்ரவுண்டா இருப்பாரு. என்ன பண்ணாலும் அவர் ஒரு முட்டுக்கட்டை போட்டுருவாரு. விஜய் 4வது நாளே எது அவர் வீடியோ வெளியிட்டார்ல அன்னைக்கே துடிச்சிருக்காரு. நான் போகணும், கரூர் போகணும், அவங்கள பார்க்கணும். வேணான்னு தடுத்தது ஜான். இப்ப லேட்டஸ்டா மண்டபம் கிடைக்கலன்னு சொன்னாங்கல்ல 2 மண்டபம். பேரை சொல்லுவா? பேரை சொல்றேன். 2 மண்டபம். இந்த 2 மண்டபத்துல ஒரு மண்டபம் லாக் பண்ணியே வச்சுட்டாங்க. தாவேக்காக்குன்னு லாக் பண்ணி வச்சுட்டு சொல்றேன் பாருங்க. KRV மஹால், வேலுசாமிபுரம், கரூர். ஓனர் பிஜேபி. ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ரெக்கமெண்ட் பண்ணது MR விஜயபாஸ்கர். இந்த மண்டபம் போன சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு ஒதுக்கி வச்சுட்டாங்க. வேற கல்யாணத்துக்கெல்லாம் கொடுக்கல. இன்னொரு மண்டபம் SKP மஹால், திண்டுக்கல் பைபாஸ் ரோடு. புக் பண்ணல, ஆனால் அவைலபிளாக இருந்திருக்கு. இதில் இங்கே டிஜிபிட்ட பர்மிஷன் கேட்டாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? மாவட்ட எஸ்பிட்ட போய் வாங்கிக்கிட்டாங்க. ஒரு நாள் கூட எஸ்பிட்ட போய் பர்மிஷனே கேட்கல. பர்மிஷனே கேட்காம பர்மிஷன் தரல, முட்டுக்கட்டை போடுறாங்க, மண்டபம் கிடைக்கலன்னு சொன்னா என்ன நியாயம் சொல்லுங்க? இது விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது. புரியுதா நான் சொல்றது? அந்த மண்டபம் 2 நாள் இருந்து அவர் கூப்பிட்டு அவர் திட்டி அந்த பொறுப்பு மாவட்ட செயலர் யாரோ என்ன இன்னும் இது பண்ணல எல்லாம் தெரியாது
பாதி அமௌண்ட் கட்ட சொல்லு. நான் இது முகூர்த்த நாள் ஆரம்பிச்சிருக்குது, மண்டபம் வாடகை விடாமல் சொன்னீங்கன்னு பண்ணா அப்படின்னு. இப்போ விஜயபாஸ்கருக்கும் அவர் கேட்பார்ல, பிஜேபி ஆள், அவர் ஓனர், ஆஃப் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி வருது. இப்போ இதில் வந்துட்டு இந்த இந்த செய்தி தொடர்பாகலாம் சுற்றிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன புஷி கூப்பிட்டு இல்லை கூப்பிட்டு உள்ள நடக்குதா தெரியும். அவங்க பாவம் முட்டு கொடுக்கறதுக்கு ஏதாவது பண்ணுறது, மண்டபம் கிடைக்கலங்க, இது கிடைக்கும். இன்னும் ஒருத்தர் அதுவெல்லாம் ஒரு படி மேலே போயிட்டாரு, சிபிஐட்ட பர்மிஷன் கேட்கணும். அவர் மட்டும் இல்லை, இன்னும் மகா பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க சிபிஐட்ட பர்மிஷன் கேட்கணும். இன்னும் சிபிஐ அப்படியே கரூரை கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சா சிபிஐட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு. இன்னொருத்தர் இன்னும் ஒரு படி மேலே போய் உச்சநீதிமன்றத்தில் பர்மிஷன் கேட்கணும். ஏன்னா சிபிஐ எஸ்ஐடி அவங்க தான் போட்டிருக்காங்க. இது என்ன காரணம்னா, இவர்களுக்கு அதுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியல. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று சொல்லி வைப்போம், அந்த இடத்துல சமாளிக்கிறதுக்கு சொல்லி வைப்போம்னு. உண்மை என்னென்னா இதுதான், போலீஸ்டே இவங்க இது வரைக்கும் பர்மிஷனே கேட்கல. மகால் இருந்திருக்குது, பர்மிஷன் கேட்டுனா இது விஜயே போகக்கூடாதுன்னு ஜான் தடுத்துட்டார். அப்போ விஜய் என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காரு, நீங்கள் வர வச்சிருங்க. இது விஜய் கெட்ட பேரா இல்லையா? இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ இந்த குழு போட்டிருக்காங்க, இந்த குழு வந்து எப்படி இயங்குன்னா நம்ம முன்கதையெல்லாம் சொல்ல முடியாது. நல்லா பார்ப்போம், நல்லா இயங்குனா நல்லது. ஆனால் மறுபடியும் நான் சொன்ன கதை தான், அதே புஷி ஆனந்த் அதே இதுன்னு போட்டு அந்த என்ன போல அவரை மறுக்க முடியாது. ஏன்னா அவர் தான் பொதுச் செயலாளர். அப்போ இதே இது எப்படி இயங்கும்? நீங்கள் மாறுபட்ட கருத்து புஷி ஆனந்த் எடுத்து சொன்னீங்கன்னா கட்டம் கட்டப்படுவீங்க. ஆனானப்பட்ட பொருளாளரையே ஓரம் கட்டி வைக்கிறாங்கன்னா மற்றவங்க எந்த கதி? எல்லாருக்குமே பயம் இருக்கும்ல. அதனால எனக்கு மறுபடியும் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. இவர்கள் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ ஸ்பீடாக இறங்குறாங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ இவங்க நல்லது. ஒன்று. ரெண்டாவது, பிரச்சாரத்தை மறுபடியும் ஆரம்பிக்கணும். விஜய் துணிஞ்சு இறங்கணும், தூக்கி போட்டு எல்லாத்தையும் இது பண்ணி இறங்கணும். உடச்சாதான் மறுபடியும் இது எல்லாம் மறந்துடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. நாலாவது, அரசியலில் சரியான முடிவு எடுக்கணும். என்ன கேட்டால் இன்றைக்கி சரியான முடிவுனா இவர்கள் எந்த உட்கட்டமைப்பும் இல்லை, நம்பிக்கை மட்டுமே அரசியலில் ஜெயிச்சு வெற்றியை பெற்று தராது. அப்போ இவர்களுக்கான இதுனா என்டிஏ நோக்கி நகர்றது தான். கிட்டத்தட்ட நகர்றாரு, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது. 75% கிட்டத்தட்ட உறுதி. ஒரு 25% தடுமாற்றத்தில் இருக்குது. அந்த 25% தான் தனியாக இல்லை அவர்கள்ட்ட போகிறாரான்னு முடிவாகும். அதனால் அந்த பயம் இவர்களுக்கும் இருக்குது, போயிட்டாருன்னா முடிஞ்சதுடா அப்படின்னு. அதனால தான் பவன்லாம் பேசுனது. என்னை பாருங்க, நான் இன்னைக்கு ஒரு இதுவாக இருக்கேன். இப்போ நான் தெலுங்கானாவில் ஆட்சி இது பண்ணுறேன், அடுத்து தமிழ்நாடு வரப்போகிறேன். எனக்கு வயசு இருக்குது, நான் பண்ண முடியும். உங்களுக்கும் வயசு இருக்குது, கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திங்க. நேரடியாக போய் குதிக்காதீங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து நசிக்கிடுவாங்க, அதோட சோர்ந்து போடுவாங்க தொண்டர்கள். இப்போ ஒரு புது கதை கிளப்பி விட்றாங்க பார்த்தீங்களா, கட்சியை கலைக்க போகிறாரு. எத்தனை பேய் கதை கிளன்றீங்க? இவர் என்டிஏக்குள்ளே போகக்கூடாதுன்றதுக்கு தனியாக நின்னா இவரே ஜெயிச்சிருவாருன்னு ஒரு பேய் கதை உருவாக்குனாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் சிறுபான்மையினர் வாக்கு போயிடும். சிறுபான்மை வாக்கு இல்லாமலே 39% வாங்கி 75 சீட்டு ஜெயிச்சாங்க. விஜய் பேசாம நம்ம எதை பேசினாலும் அது பேய் கதை தானே சார், என்டிஏ உட்பட. கரெக்டு. என்டிஏ ஏன் நான் சொல்கிறேன்னா, எனக்கு கிளியர் கட்டாக தெரியும் யார் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க, எத்தனை முறை பேச்சுவார்த்தை போச்சுன்னு. அதனால அதை பேய் கதைன்னு சொல்ல முடியாது. ஆரம்பத்தில் நான் பிரேக் பண்ணப்போ யாரும் நம்பல, போக போக அவங்கவுங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிச்சு யார் பேச்சுவார்த்தை. எப்படி விஜய் ஏதாவது ஒரு நாள் வெளியே வந்து பேசிதான் ஆகணும், அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம் சார். என்னையா ஒரு நாள் 2ல் ஒரு முடிவு எடுத்தானே ஆகணும். தனியாக நிற்க போகிறேன் இல்லை சேர்ந்து நிற்க போகிறேன். சேர்ந்து நிற்க போகிறேன்ற வர்றப்போ அன்னைக்கு தெரியும். அன்னைக்கு நான் ஓப்பனாகவே ரிவீல் பண்ணுவேன், உங்கள் இதிலே பண்ணுறேன் யாரெல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் இருந்தாங்க. அன்னைக்கு பேசுவோம் சார். நன்றி சார்.